எஃப்எம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உபவாச உற்சவத்தை ஆராய்த்து கொண்டு வருகிறோம். இப்போ தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 20:1 நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில். இங்கே நம்ம சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகிறோம்னா பிசாசுக்கு அகேன்ஸ்டாக, நம்மளுக்கும் பிசாசுக்கு தான் மோதல் எப்பவுமே இருக்கும். நம்ம பிசாசுக்கு அகேன்ஸ்டாக நம்ம செய்யும்போது, ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போதும், இல்லாட்டி பிசாசு நம்மளை தாக்கும் போதும், நம்ம அவனை எதிர்த்து போகும்போதும் புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் பெரிய ஜனக்கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால், பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாத. உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதை நினச்சிக்கணும். எப்பவுமே மனசில் திடன் நம்பிக்கையும் திடன் பலனும் இருந்தால் நாம் யாரையும் மேற்கொள்ளலாம். நாம் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியன் என்ன சொல்கிறாரு, பயப்படாண்ணா. நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் தேவன் சத்துருக்களை யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர். இது எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு காரியத்திலையும் தேவனாய் கர்த்தர் தான் நம்மளுக்கு செய்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துலேயும் விக்டரி இருப்போம். ஈவன் நம்ம பிஸ்னஸ்லேயும் சரி, நம்ம எந்த ஒரு காரியத்துலேயும் சரி, நம்ம வெற்றி அடைய காரணம் நம்ம தேவனாய் கர்த்தர். இதை ஒன்றி மனசில் வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது, அவர் மேலே சார்ந்து ஜீவிக்கும்போது நாம் எப்பொழுதுமே வெற்றி அடைவோம். யாருக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு இயேசு சொல்கிறார்ல, அதே மாதிரி நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.